கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் தானியேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. ஆயிரம் பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியாயாதிபதி. இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர், தயவுள்ளவர், மிகுந்த இரக்கமுள்ளவர், உருக்கமுள்ளவர் என்றெல்லாம் நாம் அடிக்கடி சொல்லுவதுண்டு, நினைப்பதுண்டு, நம்புவதும் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து நியாயாதிபதி என்பதை நாம் அடிக்கடி நினைக்க மறந்து போகிறோம். இந்த வசனத்திலே தானியேல் பார்த்த சொப்பனத்தை பற்றி இது சொல்லுகிறது. அதிலே முந்தின வசனத்தில் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. பாருங்கள், அவர் அன்புள்ளவர், தயவுள்ளவர், எல்லாம் இரக்கமும் நிறைந்தவர் தான். இங்கே பார்க்கும் பொழுது 10ஆம் வசனம், அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. ஆயிரம் பேர் அவரை சேவித்தார். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். எதற்காக நின்றார்கள் என்றால், நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. இந்த சொப்பனம் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட சொப்பனம். இங்கே நியாய தீர்ப்பை பற்றி அவருக்கு அன்றைக்கே தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், ஞான ஸ்நானம் எடுத்தோம், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றோம், ஊழியம் செய்தோம் என்பது மட்டுமல்ல. நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் தேவன் அங்கே பதிவு பண்ணி வைத்திருக்கிறார். நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே பார்க்கும்போது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அப்படியானால் நம்மை பற்றி அநேக புஸ்தகங்கள் தேவனிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நியாய தீர்ப்பு என்ற ஒரு நாள் ஒவ்வொருவருக்கும் தேவன் வைத்திருக்கிறார். கோடி பேர் தேவனுக்கு முன்பாக நின்றார்கள் நியாய தீர்க்கப்பட. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவர்களாயிருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் நாம் சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிஷமும் தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மில் காணப்பட வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்காக காத்திருந்து அவைகளை மட்டும் நாம் அனுபவிக்கிறவர்களாக இருந்துவிடக்கூடாது. உண்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் ஒளிந்து நிச்சயமாக தேவனுடைய நியாய தீர்ப்பிலே நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக, அவருக்கு உகந்தவர்களாக, அவருடைய பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பன், ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல இரவு வேலைக்காக இந்த வேளை நாங்கள் இந்த உலகத்தில் கர்த்தருக்கு பயந்து உமக்கு பிரியமானவர்களாக வாழ உமக்கு முன்பாக நியாயம் தீர்க்கப்படும் போது தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிக்கவும் உதவி செய்துள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆம். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.